1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளரும் ஆன திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும்னு சொல்லுங்க. 10ஆம் அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்தை பற்றியும் 10ஆம் அதிபதியை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 10ஆம் இடத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை ஜோதிடம் இருக்குல்ல, இந்த அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கணும். அட்வான்ஸை கூட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அடிப்படைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே மாறாது. அந்த அட்வான்ஸுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு, காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றி அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கணும். ஸோ இப்போ அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்காமல் பழைய பாடல்கள் இருக்குல்ல, இந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டாக ஒப்பிக்கிறது. இந்த மாதிரி பாட்டாக ஒப்பிச்சா இந்த காலத்துக்கு சரியாக வருமா? அது அந்த காலத்தில் எத்தனை தொழில்கள் இருந்திருக்கும். ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் இந்த இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் எழுதும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா தொழிலை தான் வந்து மகன் செஞ்சிட்ருப்பான். நிறைய ஏரியாக்களில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். அந்த காலத்தில் அவங்க எழுதிட்டுருப்பாங்க. இப்போது நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம், கேமரா இருக்குது, லைட் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் போய் எடிட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, இது உலகம் முழுக்க தெரிய போகுது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குமா? அதனால் இப்போ போய் திரும்பவும் ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தா ஒரு 4-5 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு போய்ட்டு அப்படின்னு அனுப்பி விட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? அடிப்படையே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்தால் சொகுசாக வேலை பார்ப்பான், பாவக்கிரகங்கள் இருந்தால் சிரமப்பட்டு வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு பக்கமாக ஒப்பிச்சான் ஒருத்தன். சார் சினிமான்னா நீங்கள் சுக்கரன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி சார் திடீர்னு மாற்றிக்கிட்டீங்க சந்திரன் சனின்னு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் சில புத்தகங்கள்லாம் படித்தேன், அதில் வந்து அப்படி சில பேர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது இவனுக்கெல்லாம் ஒரிஜினல் ஸ்டேட்டஸே கிடையாது. அதாவது தன்னை எப்படியாவது முன்னிலைப்படுத்தி காமிச்சிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு பழைய பாட்டு ஒரு எழுதி மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிச்சிக்கிறது. இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம சில இடங்களில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம யாருக்கும் எதிராலாம் சொல்கிறது இல்லை, மக்கள் நலனை கருதி தான் சொல்கிறோம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் கர்மஸ்தானம்னு பேர். கர்மங்கிறதுக்கு 2-3 விளக்கம் இருக்குது. கர்மங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, கர்மங்கிறது உங்களுடைய தொழில். உங்கள் தொழிலில் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், அதுதான் உங்களுடைய அடையாளம். ஒருத்தவங்களோட வேலை, அவங்களுடைய வருமானம், அதற்கான அடையாளம். இதை சொல்கிறது 10ஆம் இடம். அப்போ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறான், அந்தஸ்தை சொல்லுவதும் 10ஆம் இடம் தான். இறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய ஈமச்சடங்குகளும் கர்மகாரியங்கள் தானே, அதை குறிக்கக்கூடிய இடமும் வந்து 10ஆம் இடம் தான். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது வெறும் 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்க முடியாது. சொல்லுவாங்கள்ல, கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இருக்கான்னு தானே ஊரில் கேட்பாங்க ஜோதிடம் பார்க்கும்போது. அப்போ கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இருக்குன்னா கொல்லி வைக்கிற வேலையை செய்கிறது யார்? அப்போ 10ஆம் இடம் தானே. 5ஆம் இடமே சரியில்லை என்றாலும் கூட 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது பாம்பாக இருக்கிற பல பேருக்கு வந்து கொல்லி வைப்பதற்கு ஒரு பிள்ளை இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டாக படித்து ஒப்பிக்கிறவனுக்கு புரியாது. ஏன்னா அந்த காலத்து பாட்டை இப்போ ஒப்பிச்சா சரியாக வருமா? அந்த காலத்து பாட்டில் சில பொருள்கள் இருக்கும், அதை நம்ம தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு அப்படியே அதை சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறதான். அப்புறம் இன்னும் பெரிய விஷயம், ஜோதிடத்தில் அடிப்படையான விஷயங்களில் காரகோ பவனாஸ்திங்கிற ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இது முதல்ல பாருங்கள், இது தமிழ் வார்த்தையே இல்லை. காரகோ பவனாஸ்திங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது. காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த பாவத்தில் இருந்ததுன்னா அந்த பாவம் பாதிக்கப்படுங்கிறது அது ஒரு ஜோதிடத்தில் அடிப்படை விதி தான். இப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்னத்தை சொல்கிறப்ப, நீ இப்போ அடிப்படையே படிக்கலன்னு தானே அர்த்தம். இவர் வந்து 10ஆம் அதிபதியும் அதோட சேர்ந்த கிரகங்களை பற்றியும் பலன் சொல்கிறாராம். அப்போ 10ஆம் இடம் என்னென்னத்தை குறிக்குதுன்னு தெரியுதா? தொழிலை குறிக்குது, அந்தஸ்தை குறிக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய கர்ம காரியங்களை செய்வதற்கு நம்மளுடைய அடுத்த வாரிசுகளையும் குறிக்குது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்துட்டு தான் நீங்கள் 10ஆம் இடத்துக்கு பலன் சொல்லணும். 10ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்தால் சொகுசாக வேலை செய்வானாம். இது என்ன கணக்கு? இது நம்ம தான் பிரிக்கிறான். அடிப்படை ஜோதிடத்திலே பிரித்து சொல்கிறான். இவ்வளோ பாட்டை படித்து மனப்பாடம் பண்ணுறோம், புலிப்பானியை ஒழுங்காக படிக்க மாட்டான் போல் இருக்கு. அதிலே சொல்லுவான், சரலக்கணங்களுக்கு இது பாதகாதிபதி, ஸ்திரலக்கணங்களுக்கு இது பாதகாதிபதி, உபயலக்கணங்களுக்கு இது பாதகாதிபதினு சொல்லிவிட்டு, அப்போ உபயலக்கணங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் எப்படி சரி வரும்? உபயலக்கணத்துக்கு கேந்திரங்களில் புதன் இருந்தாலும்
நல்ல பலன் கிடையாது, குரு இருந்தாலும் நல்ல பலன் கிடையாதுங்கிறது ஜோதிடத்தோட அடிப்படை. இதை கேட்டிங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்பான். எனக்கு இதெல்லாம் தெரியாதுண்ணே, இப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் எப்படியா நீ போய் பாடம் நடத்துகிற, உங்கள்கிட்ட படிக்கிறவனுக்கு அதெல்லாம் விளங்குமா அப்படின்னு கேட்டால் புரிய மாட்டேங்குது. இப்போ மிதுன லக்னமாக இருந்து 10ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் குரு இருந்தாலும் அவன் வேலைக்கு என்ன பாடுபடுவான்னு தெரியுமா, தொழிலுக்கு என்ன பாடுபடுவான்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தானா, அவங்ககிட்ட போய் பனங்கொட்டை எடுத்து வந்து காட்டியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல அந்த ஊர் மக்களுக்கு. இவன் என்ன சொல்லியிருக்கான், இதுதான் கரடி முட்டை அப்படின்னானா. அது மாதிரி ஒழுங்காக படிக்காமல் மனசில் வளர்றதான் உளறிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆமாம் அப்பா அப்படி தான் சொன்னேன், இப்போ நான் அதுக்கப்புறம் சில புத்தகங்களை படித்தேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எப்படி நம்ம பெருசாக எடுக்கிறது. அப்போ இதுக்காக தான் நம்ம சில விஷயங்கள் மக்களுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்காக சொல்லும்போது 10ஆம் இடத்தை இதை புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும். இத்தனை பாட்டு அவர் பாடுறாரா, இது ஒரு அடிப்படை பாட்டே அவருக்கு புரியல பாருங்கள். புலிப்பானிலேருந்து ஒரு பாட்டு சொல்கிறேன். கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம்ட்டான். முதல்ல அதை பார்க்கணும். அப்போ 2க்கு 3 கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து வாழ்க்கைக்கு சரி வராது. அப்புறம் சன்னியாச யோகத்தை கொடுக்கணுட்டான். ஆளப்பா அத்தலத்தில் இருகோள் நிற்க அப்பனே தவசியடா யோகி ஞானி. அப்போ 2 கிரகம் கூட அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சுபம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறான். கூலப்பா கோள் ஒன்றும் குணமாய் நிற்கில், அப்போ தான் சொல்கிறான். கோள் ஒன்று குணமாய் நிற்கில்னா அந்த இடத்துல சுபக்கிரகம் நிற்கிறது இல்லை, தோஷம் இல்லாமல் நிற்கணும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிற்கணும். அப்படின்னா அந்த இடத்துல தான் சொல்கிறது ஒரு பாவி இருக்கணும் அல்லது பாவம் இருக்கணும். பொதுவாக கேந்திரங்களில் சுபக்கிரகம் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது அடிப்படை ஜோதிடம். இந்த அடிப்படை விஷயங்கள் கூட ஒழுங்காக தெரியாதவங்க தான் சொல்லுவாங்கள்ல, குரங்கு தான் கெட்டது இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கெடுத்ததுன்ட்டு. உனக்கு தான் கம்மியாக இருக்க, நீ ஏன் கற்றுக் கொடுக்குறங்கிற பேரில் மற்றவங்களையும் சேர்த்து கெடுத்துட்டு உட்காந்துருக்குங்கிறத இவ்வளோ உதாரணம் சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த உதாரண ஜாதகங்களோடய நான் நிறைய போட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம ஆராய்ச்சியாளர் தான் நிறைய வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதனால் இந்த விஷயத்துக்கு வந்துடும். இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் 10ஆம் இடத்துக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்மளுடைய அடையாளமே அதுதானே. இப்போ பேசுகிறது கூட அது 10ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். வாக்கால் உங்களுக்கு தொழில்னா 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சம்மந்தப்படணும். தொழில் வந்து இதுங்க செழிப்பாங்களா டவுன் ஆவாங்களா, இவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுறது தான் 10ஆம் இடம். இங்கேயே தவிர நம்ம நிறையா நடக்குது. இதுவே அவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஒருத்தனுடைய வாக்குஸ்தானாதிபதியும் வித்தை ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ தொடர்பு பெற்றிருந்தாலோ, அப்போ 4ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவன் வாக்கால் பிழைப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல போய் நீ 10ஆம் இடத்தையே பார்க்க முடியாது, 10ஆம் அதிபதியுமே பார்க்க முடியாதே. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்தை எடுத்தோம்னா 4ஆம் அதிபதி வந்து வித்தை ஸ்தானாதிபதி, இது போய் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. வாக்குஸ்தானாதிபதியும் வித்தை ஸ்தானமும் வாக்குஸ்தானமும் வந்து தொடர்பு பெற்றாலும் வந்து வாக்காலே பிழைப்பவன்னு அர்த்தம். இந்த இடத்துல 10ஆம் இடத்தை வச்சு நீ என்ன பலன்னு சொல்ல முடியும்? அங்கே ஒரு பக்கம் தவறாகுதா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இதே மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இருக்கு இல்லையா சுக்கிரன், இது போய் 4ஆம் இடத்துல உட்காந்தா பலனை கொடுக்குமானா கொடுக்காது. மேலோட்டமாக அந்த பாட்டை போட்டு அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 4ஆம் இடத்துல உட்காந்ததுன்னா கடகமும் சிம்மமும் சுக்கிரனுக்கு கடுமையான பகை வீடு. இந்த பலன் அதுக்கு கிடைக்காது. 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை கணிக்கிறது ஆண்டு காலத்தில் கரெக்டு. வெறும் 10ஆம் இடத்தை வச்சு மட்டுமே நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், தந்தைக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். பல காலங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன வேலை செஞ்சாரோ 100க்கு 95% வந்து பிள்ளைங்களும் அந்த வேலையை தான் செய்யும். அப்பா விவசாயின்னா புள்ள விவசாயியாக இருக்கும், அப்பா நகை செஞ்சார்னா புள்ள நகை செய்கிற வேலையை பார்ப்போம். இப்படி தான் வந்து அந்த காலத்தில் 95% இருந்தது. அந்த காலத்தில் 10ஆம் இடத்தை பாடுறான்னு எழுதலாம். இந்த காலத்தில் எல்லாமே அப்பா செய்கிற தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் செய்யலை, நானும் செய்யலை. இப்போ உள்ள கிட்டத்தட்ட 100க்கு 95% அதை செய்யவே மாட்டோம். அப்போ நம்மளுடைய படிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட சுய முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு காலதேச வர்த்தமானம் மாறி இருக்கு இல்லையா? அப்போ உங்களோட முயற்சிகளால் நீங்கள் வந்து வெற்றி அடைகிறீங்கன்னா, முயற்சிகளால் நீங்கள் வருவாயை ஈட்டுறீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தையும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து பார்க்கணும். ஸோ இப்போ அடிப்படை ஜோதிடம் என்னவோ கரெக்டு தான், அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மேதாவித்தனமாக உட்காந்துட்டு சுபக்கிரகங்களும் இருக்கலாம், பாவக்கிரகங்களும் இருக்கலாம், கிரகம் இல்லாமலும் இருக்கலாம். இப்படின்னு சொன்னால் எப்படி சரியாக வரும்? இதை கிட்டத்தட்ட வந்து ஒரு பகுப்பாய்வு கல்வி மாதிரி தான் இப்போ நமக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ தொழிலுங்கிறத வந்து ஒருத்தங்க ஜாதகத்தை பார்த்து 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கணும் இல்லை 10ஆம் அதிபதி இங்கே இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. பல இடங்களில் அது மாறும். இதெல்லாம் சொல்வதற்காக தான் இந்த 10ஆம் இடத்தை வச்சு மட்டுமே தொழிலை முடிவு பண்ணாதீங்க, 10ஆம் அதிபதியை வச்சு மட்டுமே தொழிலை முடிவு பண்ணாதீங்க மட்டும் இன்ட்ரோடக்ஷனாக இந்த வீடியோவில் சொல்லிடும். அதன் பிறகு 10ஆம் அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்ததுன்னா என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே செல்லுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம்.
10ஆம் இடத்தோட ரகசியத்தை பற்றி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொன்னதற்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.